அரைக்கிறது பொருள் இதெல்லாம்: பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு. இது வந்து தாளிக்கிறதுக்கு இது வேக வைக்கிறது உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பில்லை இதெல்லாம் தாளித்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் செய்வோம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் வச்சுருக்கேன். மட்டன் மசாலா பவுடரு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் வதக்கிறதுக்கு. பட்டை, கிராம்பு போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் லைட்டாக வேணாலும் உப்பு போட்டு வதக்கிங்க. தக்காளி போட்டுங்க. தக்காளி முன்னாடியே போடலாம், தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால தான் வெங்காயத்தை வதக்கணுன்னு போட்டேன். கொஞ்சம் அதோடய நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு என்ன காய், பீன்ஸு, கேரட்டு எது சேர்க்கனாலும் சேர்த்துங்க. என்கிட்ட இருந்தது உருளைக்கிழங்கு தான். இதுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா அரைக்க போகிறோம்ல, அதுக்காக தேவையில்லை. தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் அது வேகட்டும். அது உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடுறேன். இந்த உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறத பார்ப்போம். சோம்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, வேறு ஒன்றும் இல்லை. அதை போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். நம்ம நைஸாகவே அரைச்சிப்போம். அரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா உருளைக்கிழங்கு வெந்தோடனே நம்ம அரைச்ச விழுதை எடுத்து ஊற்றணும். மட்டன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய் அரைச்சதையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜாரில் கழுவி ஊற்றணும். தண்ணி வேணும்ல, கெட்டியாலாம் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் தான் இருக்கும். அதை கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. இது நல்லா எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும். அரைச்சி வச்சுட்டு அவ்வளோதான். மேலே கொத்தமல்லி தூள் தூவி விட்டுற வேண்டியதான். கொத்தமல்லி, புதினாவை